என்றார் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பதே உயிர் குறுக்களுக்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். அதற்கு எடுத்துக்காட்டாக உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவு அருளிய மணிமேகலைக்கு அமுத சுரப்பி கிடைத்த கதையை நாடகமாக நடிக்கிறோம். காட்சி 1. இடம் மணிபல்லவ தீவு. கதை மாண்டர்கள். மணிமேகலை தீவதிலகை. எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆஹா, அருமை அருமை. அப்பொழுது அவள் எதிரில் தீவதிலகை வருகிறாள். அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கே எப்படி வந்தாய்? நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தேவம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா? நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள்? என் பெயர் தீவதிலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பிடிக்கையை காவல் செய்து வருகிறேன். பெருமையை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வர முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருமையை பெற்றுகிறார். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அது என்ன அம்மா? நம் எதிரில் பூக்கள் இருந்து விளங்கும் இப்பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்ற பெயர். இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும். அமுத சுரபியா? அதன் சிறப்பு என்ன? அந்த பாத்திரத்தில் இட்டு உணவை எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். அப்படியா? வியப்பாக உள்ளது. அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி திங்கள் முழுநிலவு நாள் இன்றுதான். இவ்வாறு தீவதிலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கை நீருக்குமே அப்பாத்திரம் தோன்றுகிறன. மணிமேகலை அதனை வணங்கி கையில் இறுகிறாள். மணிமேகலையே, உயிர்களின் பசியை போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளார். இனி இவ்வுலக உயிர்களின் பசியை போக்கும் உணவு வழங்கி பெறுவாயாக. மணிமேகலை தீவதிலகையை வணங்கி விடை பெறுகிறார். பூம்புகாருக்கு திரும்புகிறார். ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறார். காட்சி 2. இடம் ஆதிரை இல்லம். கதை மாண்டர்கள். மணிமேகலை ஆதிரை. ஆதிரை வீட்டு வாசலில் மணிமேகலை கையில் அமுத சுரப்பியுடன் வந்து நிற்கிறார். யார் நீங்கள்? இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்று தான் நான் காண்கிறேன். இது என்னை பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறது. இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபியாகும். இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த கதையை கூறுகிறாள். அப்படியா? அமுத சுரப்பின் சிறப்பை அறியலாம். அப்பொழுது இதில் நான் உணவு இடுகிறேன். ஆமா, இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? அன்பிற்குரிய ஆதிரியே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்கள் பசி ஒழிக்கட்டும். இதிலே இப்போது நான் அமுத சுரப்பில் நான் உணவிடுகிறேன். ஆதிரை அமுத சுரபியில் உணவு இடுகிறார். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர்கள், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அருளார். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவு இடுகிறார். காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாண்டர்கள்.